வணக்கம். என் பேர் ஞானப்பிரகாசம். நான் இப்போ தான் புதுசாக வீடியோக்குள்ளே வரேன். ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற இந்தியன் 2. இந்தியன் கிட்டத்தட்ட 1996 இந்தியன் 1 வந்தது, நான் பார்த்தேன். அந்த படத்தோட செகண்ட் பார்ட் தான் இது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷமாக அது எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 2017 பிக் பாஸ் முடிகிற நேரத்தில் கமல் சார் வந்து அனௌன்ஸ் பண்ணார், அந்த படத்தை செகண்ட் பார்ட் எடுக்க போகிறோன்ட்டு. 7 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் விட கிடச்சிருக்கு. இன்றைக்கி தான் பார்த்துருக்கு படத்தை. ஆனால் அந்த 7 வருஷமாக நம்ம எதிர்பார்த்த அந்த கனவு இன்றைக்கி தெரிஞ்சாலும் அந்த கனவு நிறைவேறலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா படமும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு படத்தை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதில் டோட்டலாக அதில் பாதி கூட இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஏற்கனவே தெரியும் தான், அந்த படத்தில் இந்தியன் படத்தில் வர அந்த சமூகத்தில் நடக்கிற இன்னல்கள், இப்போ சமூகத்தில் நடக்கிற லஞ்ச லாவணியம், இதன் மூலியமாக பரவுகிற சமூகத்தில் நடக்கிற தவறுகள், புற்றுநோய் மாதிரி பரவுகிற இந்த இதில் பரவுகிற தகவல், இதைத்தான் வந்து அவர் சங்கர் சார் வந்து எடுத்திருந்தார் கமல் சார் வச்சு. அதே மாதிரி தான். ஆனால் அந்த நேரத்தில் வந்து அந்த கதை யாருக்கும் தெரியாது. படம் பார்க்கும்போது தான் தெரியும், கமல் சார் தாத்தாவாக வர்றாரு, வறுமக்களை வச்சு தப்பு செய்கிறவங்களை கொள்கிறாரு அப்படின்னு. இருந்தாலும் ஏதாவது புதுமையாக சொல்லி நமக்கு கொஞ்சம் ஏதாவது சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு, புதுமையாக ஏதாவது சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு தான் நம்ம அந்த படத்தை நம்பி வருவோம். பட் ஆனால் புதுமையாக சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து எந்த புதுமையும் இல்லை. வழக்கம் போல் வர்றது தான். என்ன புதுமைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர அந்த நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குற சம்பவங்கள் பரவுறது, அதுலேருந்து நம்ம வந்து குற்றங்களை பார்க்குறது, அதன் மூலிமா ஷேர் பண்ணுறது, கண்டுபிடிச்சி ஷேர் பண்ணுறது, இந்த விஷயங்கள் தவறுகளை வந்து அதன் மூலிமா கண்டுபிடிச்சி இந்தியன் தாத்தா வராரு, அதை வந்து சீர் செய்கிறதுக்காக. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா வரான்னு அந்த தாத்தா கேரக்டர் வந்து அந்த காலத்தில் வந்து 1996 வந்து நம்ம பக்கத்து வீட்டு தாத்தாவை பார்த்த மாதிரியே இருக்கும். நேச்சுரலாக பார்த்த மாதிரியே இருக்கும். 70 வயசு தாத்தாவை நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். அவர் பண்ணுற அந்த தப்பு செய்கிறவங்க வந்து அந்த கொலை பண்ணுற சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம மனைவி நினைவோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. அந்த மேக்கப்பும் அவளை ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த படத்தில் அது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். கொலைகள் கூட எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பெரிய பிரம்மாண்டமாக ஒரு பெரிய பணக்காரன் கோடிக்கணக்கில் 1000 கோடி கொள்ளை எடுத்துகிட்டு போனவனை பழி வாங்குற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அந்த கொலைகளில் வந்து ஒரு புதுவிதமான இந்த டெக்னாலஜி எதுவுமே இல்லை. வறுமக்களை வந்து சாதாரணமாக தான் அப்படி வச்சு குத்துற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துருந்துருக்கலாம். நல்லா சங்கர் சாரும் கமல் சாரும் பேசி நல்லா எடுத்துருந்துருக்காங்க. எல்லாம் யோசிச்சு எடுத்துருக்காங்க. ஏன்னா உலகத்தனமான படம், உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஓட போகிற படத்தை வந்து நம்ம அந்த ரசிகர்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். சும்மா பிரம்மாண்டெல்லாம் வந்து அதெல்லாம் சும்மா விக்ரம் படம் 2 பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதில் என்ன பிரம்மாண்டம் இருக்குது. செதுக்கலை, காட்சி செதுக்கலை. நம்ம அதை விட சிறப்பாக அமைஞ்சிருக்க வேண்டாமா? நான் பிரம்மாண்டம் வந்து மட்டும் ஒரு படத்தை வந்து பெரிய தூக்கி நிறுத்திட்டாரு. கதையில் ஒரு பிடிப்பு இருக்கணும், கதை இருக்கணும், சதை இருக்குன்னு சொல்லுவாங்க. பழைய காலத்துலலாம் கதை இருக்கணும், சதை இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். காட்சிகள்லாம் இருக்கணும். காட்சிகள்லாம் மனநிறைவோட கொண்டு கொடுக்கணும் ஒரு டேரக்டர். சும்மா சங்கர் வந்து பெரிய படத்தை ஹிட் படத்தை கொடுத்துருக்குறாரு. இந்தியன் கொடுத்தவர் தானே அவர். ஜென்டில்மேன், முதல்வன், அந்நியன், இந்த மாதிரி படத்தை கொடுத்தவர் தானே. ஏன் அதில் இல்லாததான் இதில் யோசித்து எடுத்துக்கிட்டு வேண்டியதுங்க. ஆனால் கொலை பண்ணுற சீன்லாம் நம்ம வந்து இல்லாத விதமாக இருக்கணும். மருமக்களை வந்து ஏற்கனவே பார்த்தாச்சு, அதை விட வித்தியாசமாக இருக்கணும். பிரம்மாண்டம் வந்து எப்பயுமே வந்து நமக்கு இந்த திருப்தி படுத்திடாது. அது கொஞ்சம் மிஸ்ஸிங் தான். அந்த அளவுக்கு ஒன்று மருமக்களை வச்சு அவருக்கு பழி வாங்குறதுலாம் இல்லை. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் கமல் சார் வருவார், கொலை பண்ணுவார், இது வித்தியாசமாக எடுத்திருப்பாங்க. ட்ரெய்லரில் விட நம்ம இங்கே நல்லா இருக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் எதுவும் இல்லை.
2வது கேமராமேன் கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம். ரவிவர்மன் வேட்டையாடு விளையாடு படத்துக்கெல்லாம் அவர் தான் பண்ணியிருந்தார். அந்நியனுக்கு பண்ணியிருந்தவர் தான். அவரும் கொஞ்சம் பண்ணியிருந்துருக்கலாம். நார்மலாக தான் இருக்குது. இன்னும் விசேஷமாக எதுவும் சொல்ல முடியல. படமும் வந்து 3 மணி நேரம் போனாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கு. ஆனால் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஃபாஸ்ட்டாக போகுது தான். 3 மணி நேரம் போனது தெரியல. அது வேறு விஷயம். ஆனால் படத்தில் வந்து விஷயம் இருக்கணும். ஒரு சின்ன விஷயமா அது இருக்கணும். கமல் சார் ஆக்டிங்கே சொல்லவே வேணாம். அவரை வந்து மெருகேற்றி கொடுக்கணும். கமல் சார் என்னன்னு தெரியல, இதில் இன்வால்வ்மெண்ட் பண்ணி இது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நடிக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிக் பாஸுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அவர் தாத்தா எப்படி நடந்து வருவார் அதே மாதிரி நடந்து வருவார். இந்த படத்தில் அப்படி எதுவுமே இல்லை. சாதாரணமாக வர்ற மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் மெனக்கிட்டு செஞ்சுருக்கலாம். அவருக்கு யோசிக்க முடியலைன்னு நினைக்கிறேன். பல நடிப்பு, அரசியல், பிக் பாஸ் இப்படி போன ஒன்று அவரால் யோசிக்க முடியலன்னு நினைக்கிறேன். சாதாரணமாக வர்ற மாதிரி தான் வர்றாரு. அது ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல. சாதாரணமாக வர்ற மாதிரி மேக்கப்பே சுத்தமாக எடுபடலை. ஏதோ இது கொலை பண்ணிட்டு கூட அப்படி சிரிச்சுக்கிட்டு தான் அப்படின்ற அது சுத்தமாக அது ஒன்றும் இன்ட்ரோல் சீன் வந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக ஃபஸ்ட்டு இந்தியன் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் சீன் தான் பிரம்மாண்டமாக இருக்குது. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். இந்த மாதிரி இருக்குது. அப்படி ஃபைட் பண்ணிட்டு அப்படி அடிச்சுட்டு இப்படி இப்படி திரும்ப அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அது ஒரு மசாலா பிரியர்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இது எதுவுமே இல்லை. ஒரு கேமராவிலும் சரி, ஒரு ஃபைட் சீன்லையும் ஒரு புதுவிதமாக எதுவுமே இல்லை. சாதாரணமாக தான் இருக்குது. மற்றபடி படம் 3 மணி நேரம் போகுது. கொஞ்சம் சென்டிமெண்ட்டு இதெல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க. சமூகத்தில் நடக்கிற குடும்பங்கள் நடக்கிற என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்ம வந்து அரசியல்வாதியை குறை சொல்லிட்டு கூடாது. அரசு அதிகாரியை குறை சொல்லிட்டு கூடாது. நம்மளும் வந்து திருந்தணும். நம்மளும் குற்றம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் மக்களோட ஒருத்தர் தான். நம்மள ஒருத்தர் தான். நம்மளும் வந்து திருந்தணும். எல்லாம் கலந்து தான் இருக்கும். எப்படி நம்ம வந்து சாப்பாடு, தண்ணி இதெல்லாம் வந்து காற்று இதெல்லாம் சுவாசிக்கிறோமோ அது மாதிரி லஞ்சமும் தவறுகளும் நமக்கு இயற்கை அமைஞ்சிருச்சு. அதனால் நம்மளும் திருந்தணும். நம்ம யாரையும் குறை சொல்லிட்டு இருக்க முடியாதுன்ட்டு ஒரு மெசேஜ் உண்மையிலே அழுத்தி சொல்கிறாங்க. அதுதான் ப்ளஸ். படத்துக்கு வந்து கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நம்ம கரெக்டாக இருக்கோமா, நம்ம குடும்பத்தில் நல்லா இருக்காங்களா, நம்ம குடும்பத்தில் நல்லா இருந்தால் தானே நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சிந்திக்க வைக்கிறாங்க. அந்த ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதுபடி படத்தை கொண்டு போகிறாங்க. அதுதான் அதுதான் படத்துக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் கேட்டிங்கன்னா அதுதான். மற்றபடி பெரிய பிரம்மாண்டம்ன்ட்டு எல்லாம் இது சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து இப்போ 2 பார்ட்டு வர படம் தான் இது. லென்த் அதிகமாக இருக்குங்கிறதுனால சூழ்நிலையின் காரணமாக லென்த் அதிகமாக இருக்குங்கிறது காரணமாக 2, 3 பார்ட்டாக எடுக்கணுன்ட்டு ஐடியா பண்ணிட்டு இது 2வது பார்ட்டாக எடுத்துருக்காங்க. அதே என்னடான்னா ஒரு 4 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்கிறதுனால அந்த 2 மணி நேரம் ஃபுட்டேஜை தனியாக எடுத்து வச்சுட்டு அதை 3 மணி நேரம் ஆக்கணுன்றதுக்காக இடையில கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வலுப்படுத்தி இன்டர்வல் சீனு, பிளாஸ்ட், லாஸ்ட்டு படிக்கிற சீனு இதெல்லாம் எப்படி வரணுன்றதுக்காக அதை மேனேஜ் பண்ணி விட்டுச்சு. இடையிலையும் கொஞ்சம் இந்தியன் தாத்தா கமல் சார் வந்து ஒரு சீன் வர மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா தெரியுது. இடையில போட்டிருக்காங்க. நல்லா தெரியுது. அதனால் என்னவோ தெரியல, படத்தில் கொஞ்சம் சில நேரங்களில் கோர்வை இல்லாத மாதிரி தோணுது. மற்றபடி நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. மியூசிக் கொஞ்சம் அதிரடியாக போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். மியூசிக்கையும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். டமான்னு போட்டிருக்காப்புல அணிலுக்கு. ஆமாம், அதையும் கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம். ஆனால் பார்க்கலாம், சென்டிமெண்ட்டும் கலந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். என்ன ஒரு படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா அந்த எல்லாம் அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் குறை சொல்கிறத விட்டு நம்ம நியாயமாக நம்ம நேர்மையாக இருக்கிறோமான்னு பார்க்கணும். அதான் முதல்ல பார்க்கணும். அதை பார்த்தா தான் நம்ம வந்து நாடை திருத்தி கொண்டு வர முடியும், உயர்த்தி கொண்டு வர முடியுன்ட்டு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது உண்மைதான். அரசியல்வாதிகளையும் அதான் அரசு அதிகாரிகளையும் குறை சொல்லிட்டுலாம் இருக்கிறது கிடையாது. நம்ம கரெக்டாக செய்கிறோமா, லஞ்சம் யாருக்கும் கொடுக்குறோமா, லஞ்சம் வாங்குறோமா, நேர்மையாக சம்பாதிக்கிறோமா, அப்படி தான் போகணும். மக்கள்லேருந்து வர்றவங்க அரசியல்வாதி, மக்கள்லேருந்து வர்றவங்க தான் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள். அதனால் நம்ம திருந்தணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிறாங்க. இந்த இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல பாடமாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கணும். படத்தில் நிறையா குறைகள் இருக்க தான் செய்யுது. கமல் சார் மேக்கப்லையும் குறையா இருக்குது. அவருடைய தாத்தாவே குறையாக தான் இருக்கார். அதனால் ஆனால் அதை மறந்துட்டு
கொஞ்சம் பார்க்கலாம். கடைசியில வர அந்த பீப் சக்கர சேசிங் வந்து எங்கெங்கேயோ போயிட்டு வர்றதா இருந்தா கூட அந்த அ இதெல்லாம் மறந்துட்டு நம்ம பார்த்தோம்னா, அது கொஞ்சம் படத்துக்கு விறுவிறுப்பா தான் இருக்கு. கடைசியில கமல் சார் போடுற ஃபைட்டு, அ ச பர்மக்கலை ஃபைட்டு, அது வந்து கொஞ்சம் மேக்கப் போட்டு உடம்புலயும் நல்லா போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க. அதாவது கொஞ்சம் நல்லா போட்டாங்களே! அதனால கொஞ்சம் அந்த சட்டைய கழட்டிட்டு ஃபைட் பண்ணும்போது, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அந்த நேரத்தில கொஞ்சம் கேமராமேன் வந்து ஓரளவுக்கு பண்ணியிருந்தாரு. ஃபைட்டும் கொஞ்சம் ஓரளவு வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கடைசி சீன் ஒரு ஃபைட் சீனு, அந்த சேசிங் சீனு ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு. அந்த குறைகள மறந்துட்டு பார்த்தா நல்லாருக்கும். அது கடைசி சீனுக்கு அது வந்து கிளைமாக்ஸ் அது வந்து கொஞ்சம் கை கொடுக்குது. மத்தபடி மெசேஜ் இப்போ சொல்றது விஷயம் ஒரு நல்ல மெசேஜ் தான். ஆமா. குறைகள் நெறைய இருந்தாலும் பிரம்மாண்டம்ன்ட்டு சொல்லிட்டு ஏதேதோ தேவையில்லாதெல்லாம் வச்சிருந்தாலும், அ அதனால ஒண்ணும் இல்ல. நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். ஒரு தடவ பார்க்கலாம். ஒரு தடவ பார்க்கலாம். இதில வர்ற சீன்களெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். தப்புகள் வந்து எல்லார்கிட்டயும் தான் இருக்கு. எல்லாரும் திருந்தணும். அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நேர்மைய சம்பாதிக்கணும். தவறுகள் எங்க இருந்தாலும் தட்டி கேட்கணும். அப்படின்ற ஒரு அ கருத்த சொல்றாங்க. அத நம்ம வந்து கேட்டு உள்வாங்கிக்கிட்டு இருக்கணும். படம் ஒரு வாட்டி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.